திட நம்பிக்கை. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். எபிரேயர் 4:15. ஜார்ஜ் முல்லர் 1805 1898. இங்கிலாந்தை சேர்ந்த தேவ ஊழியர். கர்த்தருக்காக தன் வாழ்நாளில் பெரிய காரியங்களை செய்ததும் அல்லாமல் கிறிஸ்துவின் பெயரில் உள்ள நம்பிக்கையில் எப்படியெல்லாம் சாதிக்கலாம் என்பதை நடைமுறையில் செய்து காட்டியவர். அவர் அநேக ஆதரவற்றோர் இல்லங்களை நடத்தி வந்தார். ஒரு நாள் காலை உணவு நேரம். அவரது இல்லத்தில் உணவு ஏதும் இல்லை. ஏதாவது வாங்க வேண்டுமென்றாலும் கையில் பணமும் இல்லை. அங்குள்ள எல்லாரையும் உணவு மேஜையில் காலியான தட்டுகள் மற்றும் டம்ளர்களுடன் அமரச் செய்து தலை தாழ்த்தி ஜெபித்தார். எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கும் உணவிற்காக நன்றி என்று சொல்லி ஜெபித்தார். ஆமீன் என்று சொல்லி முடிப்பதற்குள் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அங்கு ரொட்டிகளை தயாரித்து விற்பனை செய்பவர் நின்று கொண்டிருந்தார். அவர், எனக்கு இரவெல்லாம் தூக்கமில்லை, உங்களுக்கு சாப்பிட காலையில் ஒன்றுமில்லை என்று எனக்கு தோன்றிற்று. ஆகவே காலை 2 மணிக்கு எழுந்து உங்களுக்கென்று புதியதாக இந்த ரொட்டிகளை தயார் செய்தேன் என்று தேவையான ரொட்டிகளை கொடுத்தார். மீண்டும் கதவு தட்டப்பட்டது. அங்கே ஒரு பால்காரர் நின்று கொண்டிருந்தார். என்னுடைய பால் வண்டி பழுதடைந்து விட்டது, மாலையில் தான் சரி செய்ய முடியும், அதுவரையில் இந்த பால் வண்டியில் இருந்தால் கெட்டு போகும், ஆகவே நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் கொடுத்தார். இறை இயேசுவில் அன்பு மிக்கவரே, எபிரேயர் 4:7-14 வரை உள்ள திருமறை பகுதியில் கிறிஸ்துவின் பெயரில் நம்முடைய நம்பிக்கையை பதிவு செய்ய அழைப்பு தருகிறது. ஏனெனில் அவர் நம்மை போல இந்த உலகத்தில் மனு உருவேற்று பாடுகள் பட்டு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் வாழ்ந்தவர். ஆகவே அவர் நம்முடைய நிலைமைகளை, தேவைகளை, பலவீனங்களை நன்றாய் அறிந்தவர். அவரிடம் நாம் நம்பிக்கையை பதிவு செய்வோம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபம். எங்கள் நம்பிக்கையின் ஆதாரமான ஆண்டவரே, உம்மில் புது நம்பிக்கையுடன் தினமும் நாங்கள் இயங்கிட துணை புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.